உங்களை சுற்றி என்ன நடக்கிறது? உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமா? 24/7 தொடர் நேரலை. உள்ளூர் முதல் உலக அரசியல் வரை முக்கிய அரசியல் தலைவர்களுடன் அனல் பறக்கும் நேர்காணல்கள், விறுவிறுப்பான விவாதங்கள், ஆழமான அரசியல் பார்வைகள். யூடியூப், ட்விட்டர், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அரட்டை, டெலிகிராம், வாட்ஸ்அப் என எங்கெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்கள் சாணக்கியா. இன்று மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் எங்கள் இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. முதலாவதாகவும் எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லாத எங்களின் முக்கிய கோரிக்கை, மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும், இல்லையெனில் அவர் மத்திய அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட வேண்டும். தர்மேந்திர பிரதான் தொடர்பான கோரிக்கைக்கு பதிலளிக்க அரசு 24 மணி நேர அவகாசம் கோரியுள்ளது. இரண்டாவது, நீட் தேர்வு முறையால் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 கோடி இழப்பீடு வழங்க வேண்டும். மூன்றாவது, எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி இதுவரை 11 எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அந்த 11 எஃப்ஐஆர்களின் நகல்களை வழங்குவதுடன் அவற்றை முழுமையாக திரும்ப பெற வேண்டும். போராட்டக்காரர்கள் அல்லது ஏற்பாட்டாளர்களுக்கு எதிராக எந்தவிதமான சட்ட நடவடிக்கையும் இருக்கக்கூடாது என்பதற்கு அரசின் உத்தரவாதமும் வழங்கப்பட வேண்டும். இந்த 3 கோரிக்கைகளில் இழப்பீடு வழங்குவது, எஃப்ஐஆர்களை திரும்பப் பெறுவது மற்றும் அரசின் உத்தரவாதம் வழங்குவது ஆகியவற்றில் அரசு சாதகமான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. ஆனால் எங்களின் இன்னொரு முக்கிய கோரிக்கை மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதுதான். மேலும் டெல்லி காவல்துறையினர் நேற்று இரவு முதல் இன்று வரை எந்த காரணமும் இல்லாமல் நாட்டின் பல இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்களை தடுத்து வைத்து வருகின்றனர். ஜந்தர் மந்தரிலிருந்து வீடு திரும்புபவர்களும் அங்கு வருபவர்களும் போராட்டக்காரர்களுக்கு உணவு கொண்டு செல்பவர்களும் காவல்துறையால் தடுத்து வைக்கப்படுகின்றனர். வழக்கறிஞர்கள் கூட தாக்கப்பட்டுள்ளனர். இந்த விவகாரத்தை அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்றபோது அப்படி எதுவும் நடைபெறவில்லை, நடந்திருந்தால் இனி அது தொடராது என்று அரசு உறுதியளித்துள்ளது. டெல்லி காவல்துறையினரிடமும் இதுபோன்ற நடவடிக்கைகள் மீண்டும் நடைபெறாது என உறுதி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. ஆனால் தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவது அல்லது அவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவது தவிர வேறு எந்த தீர்வையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று அரசிடம் தெளிவாக தெரிவித்துள்ளோம். தற்போது நாடு முழுவதும் பல இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இளைஞர்களிடையே கடும் கோபமும் எதிர்ப்பும் நிலவுகிறது. தர்மேந்திர பிரதான் கட்டாயம் பதவி விலக வேண்டும் அல்லது மத்திய அரசு அவரை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையே நாடு முழுவதும் வலுவாக எழுந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக அரசுடன் விரிவான பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. தர்மேந்திர பிரதானின் பதவி விலகல் குறித்து பதிலளிக்க நாளை மதியம் வரை அவகாசம் தருமாறு அரசு கேட்டுள்ளது. நாங்கள் அரசிடம் நாடு முழுவதும் போராட்டங்கள் தீவிரமாகிக் கொண்டிருக்கின்றன, தர்மேந்திர பிரதானின் ராஜினாமா அல்லது நீக்கம் விரைவில் நடைபெறாவிட்டால் இந்த போராட்டங்கள் மேலும் விரிவடையும் என்று எச்சரித்துள்ளோம். அதேபோல் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி மீண்டும் நாடு தழுவிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் என்றும் தெரிவித்துள்ளோம். எங்களின் நம்பிக்கை என்னவென்றால் தர்மேந்திர பிரதானை மத்திய அரசு விரைவில் பதவியிலிருந்து நீக்கும் அல்லது அவர் தாமாகவே ராஜினாமா செய்வார். அதன் மூலம் இந்த விவகாரத்திற்கு தீர்வு கிடைக்கும். அரசுக்கு ராஜினாமா செய்ய காலக்கெடு வழங்கப்பட்டதா என்று நீங்கள் கேட்டீர்கள். இழப்பீடு, வழக்குகள் திரும்பப் பெறுதல் போன்ற கோரிக்கைகளில் அரசு கொள்கை ரீதியாக சம்மதம் தெரிவித்துள்ளது. ஆனால் தர்மேந்திர பிரதானின் ராஜினாமா குறித்து அரசு மீண்டும் அவகாசம் கேட்டுள்ளது. நாளை மீண்டும் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளோம். நாளையே தர்மேந்திர பிரதானின் ராஜினாமா குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று நம்புகிறோம். அரசிடம் நாங்கள் தெளிவாக கூறியுள்ளோம். இந்த போராட்டம் தேசிய அளவில் வேகமாக பரவி வருகிறது. விரைவே தீர்வு கிடைக்காவிட்டால் சிஜேபி மீண்டும் நாடு தழுவிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கும். நன்றி.